வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மட்டனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி மட்டன் வறுவல் டேஸ்ட்டாக செய்யலான்றதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி மட்டன் வறுவல் செஞ்சு யாருக்கு கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புஷ்ப காந்தி முதியோர் இல்லத்தில் இருக்கிற பாட்டிகளுக்கு கொடுக்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பையன் தீஷிதனுக்கு பர்த்டே, 3rd பர்த்டே, ப்ளஸ் என்னுடைய அம்மாவுக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே. ஸோ 2 பேருடைய ஸ்பெஷலுக்காக சேர்த்து இன்றைக்கி வந்து புஷ்ப காந்தி முதியோர் இருக்கிற பாட்டிக்கு சாப்பாடு ப்ளஸ் மட்டன் வறுவல் இது எல்லாமே கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோவில் போய்ட்டு மட்டன் வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அடுத்தது பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வறுவலுக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 கிலோ மட்டன் செய்கிறோம். என்னென்ன பொருள் எவ்வளோ போடணுன்றதை நான் கீழே வந்து வீடியோவில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணிக்கலாங்க. கல் உப்பு போட்டுக்கலாங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது கரம் மசாலா, மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது நம்ம வீட்டுக்கு எல்லா சமையலுக்கும் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, மிளகாய் தூள், இந்த மல்லித்தூள் அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்போம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. வீட்டு மிளகாய் தூள், சும்மா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ரெண்டு கிலோ ஆட்டுக்கறி, இலை ஆட்டுக்கறி வாங்கி அவிச்சு வச்சுருக்கிறோம். இது வந்து குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் வச்சு எடுத்துருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாங்க. மட்டன் வேக வச்சு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. அதிகமாக தண்ணி ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் குழம்பு மாதிரி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை மல்லி ஆட் பண்ணி நிறுத்திக்கலாங்க. ஃபினிஷிங். நீங்கள் லாஸ்ட்டாக வேணுன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி ஆயில் இருக்குது, வயசானவங்கள்ன்றதுனால ரொம்ப ஆயில் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா ஃபினிஷிங் டச்சில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், வேறு லெவலில் மட்டன் வறுவல் ரெடி. நல்லா சாந்தோட சேர்த்து தான் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் அவிச்ச கறி அப்படியே செஞ்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் சாந்தா இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால கொஞ்சம் இப்படி செஞ்சுருக்கிறோம். சாப்பிட்றதுக்கு ரைஸோடலாம் சாப்பிட்லாம், அதுக்காக தான். இங்கே பாருங்கள் பீஸை தரமாக இருக்கா, நெய் மாதிரி வழுக்கி ஓடுது பாருங்கள்.
அவ்வளோதான், மேட்ரு ஓவர். ஓகே கைஸ், பார்த்துருப்பீங்க பாட்டிலாம் எப்படி வந்து ரொம்ப ஆசையாக சாப்பிட்டாங்கன்றது. மட்டன்ன்றது அவங்க எப்பயாவது ரேராக சாப்பிட்ற ஃபுட்டு தான். அவங்ககிட்ட கேட்டு தான் நம்ம வந்து மட்டன் வந்து கொடுத்தோம். அவங்களுக்கு தகுந்த மாதிரியே நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி வேக வச்சு கொடுத்தோம். ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்பெஷல் ஒகேஷனில், உங்கள் குழந்தைங்களுடைய பர்த்டே, அந்த மாதிரி என்ன ஒரு ஸ்பெஷலான ஒகேஷன்லேயே உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி போயிட்டு இல்லாதவங்க செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்.